பிலிப்பைன்ஸ் நாட்டில் மருத்துவம் படித்து வந்த கடலூரைச் சேர்ந்த நாராயணன் என்ற மாணவர் அங்கு நடந்த ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். தேவநாதன், வணக்கம். இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன? மாணவருடைய குடும்பத்தார் தரப்பிலிருந்து தற்பொழுது முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் என்னென்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. கடலூர் தலைமை அரசு மருத்துவமனையில இருக்கிற அந்த நிலையத்தில் சிறப்பு உதவியாளராக பணியாற்றி வருகிறார் தனசேகர் என்பவர். இவரது மகன் நாராயணன் என்பவர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் மருத்துவம் படிச்சுட்டு இருந்தாரு. மருத்துவ படிப்புகள் தற்போது 4 ஆண்டுகள் முடித்துவிட்டு தற்போது பயிற்சி மருத்துவராக அங்குள்ள மருத்துவமனையில அவர் பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் அவர் இன்னைக்கு பணிக்கு போகும்பொழுது சாலையில அதிக அளவிலான பனிமூட்டம் இருந்திருக்கு. இவர் 2 சக்கர வாகனத்துல போயிருக்காரு. அப்பொழுது பிலிப்பைன்ஸ் நாட்டுல அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய சம்பவ இடத்திலேயே நாராயணன் உயிரிழந்திருக்கிறாரு. இந்த தகவல் தற்போது அவரது குடும்பத்தினருக்கு இருக்கிறது. இந்த நிலையில தான் அவர் தற்போது பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலமாக அந்த இறந்த நாராயணனுடைய உடலை கடலூர் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மனு அளித்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில தற்போது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் தமிழர்கள் அந்த வாரியத்தின் கீழ் அவரது உடலை தற்போது இங்கு கொண்டு வருவதற்கான பணிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.